போச்சுடா, இனி நினைத்த நேரத்தில் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியாதா? அனைத்து நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் உட்பட எந்த தொழிலாளர்களும் உடன் எடுத்துக்கொள்ள முடியாதா? என்னங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? எடுக்கலாம். அதுக்கு சில நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை சில நிமிடங்கள் நீங்கள் கேட்டே ஆகணும். பிஎஃப் தொழிலாளர் வைப்பு நிதி எதுக்காக ஒவ்வொரு நிறுவனத்தில் இருந்து பிடிக்கப்பட்டதுன்னா, முக்கியமா அந்த தொழிலாளர் தனது ஓய்வுக்கு பின்னர் அதனை எடுத்து பயன்படுத்துவதற்கும், இடைப்பட்ட காலத்தில் அவசர நிலை உதவிகளுக்கு மட்டுமே எடுத்து பயன்படுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்டதுதான். அது முக்கியமாக கடந்த கொரோனா காலகட்டத்தில் லட்சக்கணக்கானோர் வேலை வாய்ப்பு இன்றி வீட்டில் முடங்கிய போது பேர் உதவி செய்தது. அப்போது தொழிலாளர் வைப்பு நிதி அலுவலகம் பணத்தை எடுத்து பயன்படுத்திக் கொள்ள ஆன்லைன் கதவை திறந்து விட்டிருந்தது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரும் பாதிக்கப்படாதவர்களும், ஆன்லைனில் பணம் எடுக்க தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் ஜெராக்ஸ் கடை, கம்ப்யூட்டர் சென்டர்களுக்கு சென்று இல்னஸ், புவர்னஸ், வீக்னஸ் என அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன்களை கிளிக் செய்து தங்களுக்கு தேவையான அட்வான்ஸ் பணத்தை 3 நாட்களில் எடுத்து செலவு செய்து வந்தனர். ஆனால் இனி அந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டு குறிப்பிட்ட இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் பணம் எடுக்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொழிலாளர் வைப்பு நிதி அலுவலகம் வீடு கட்டுவதற்கு நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் நிறுவனம் மூடப்பட்டு விட்டால், உடல்நலக் குறைவு, திருமண செலவு, குழந்தைகளின் கல்வி செலவு, இயற்கை பேரிடர் காலம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்குவதற்கு, வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முந்தைய ஆண்டும் தொழிலாளர்கள் பிஎஃப் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். பென்ஷன் பீமா யோஜனா திட்டத்தில் முதலீடு செய்திருந்தாலும் பிஎஃப் அட்வான்ஸ் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதனால் முன்பு உள்ள ஆன்லைன் ஆப்ஷன் படி பணத்தை எடுத்து சாதாரணமாக பணத்தை செலவழிக்க இனி முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது.